என்ன வெயில் இந்த போடு போடுது. எப்பா வேமா வீட்டுக்கு போகும்டா சாமி. கதவை வேற அடைச்சடக்கா. வீட்டில் யாருப்பா? ஏய் யாருப்பா இது? ஒரு கதவை திறக்க வேண்டாம். வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன இப்படி பார்க்குறாங்க? காய்ச்சிருக்கானம்மா? இந்தா வரேன் வரேன் வரேன். எங்கே இருக்கேன்? இந்த இருக்கேன். ஏய்டா, வாடா வந்து உட்கார்றா. அப்புறம் உட்காராம போயிடுவேனா நான்? அப்பாடி. ஷூ. டேய் டி ரூம்லேயே உட்காந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க? அதுவா ஃபோன் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்டா. பாரு பாரு பாரு, நல்லா பாரு. இங்கே எனக்கு கொஞ்சம் காட்டு, நானும் பார்க்குறேன். எங்கே வந்து உட்கார்ற? இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியலை. ஓ, இது கொசுவை சொல்கிறானா இல்லை நம்மளை சொல்கிறானான்னு தெரியலையே. நம்மளை அதுக்கு சொல்ல மாட்டேன். ஸோ டேய், இந்த கொசுவை அடித்து கொல்லணும்டா. லைஃப்பில் எவ்வளோ விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கண்டா. ஆனால் அந்த கொசு என் கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டுதுடா. சிட். ஆமாடா, அடிச்சு கொல்லணும்டா அதை. இந்த வெறி இருக்கணும்டா. கொசு சாதாரணமாக சாப்பிடாரா, அணுவணுவா துடிச்சு சாகடிக்கணும். முடிக்கிறேன், அது சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி முடிச்சு காட்டுறேன் பாரு. டேய், ஒரு கொசுவை கொண்டுட்டேன்டா. மிச்சம் இருக்க கொசுவை நீ தான் கொல்லணும். என்ன பண்ண போகிற? தூங்கும்போது பால் சாப்பிடணும், கொலை பண்ணும்போது கூழ் சாப்பிடணும். என்னது? கூழ் சாப்பிடணுமா? நீ என்னமோ பண்ணிட்டு போ. எனக்கு அந்த கொசுவை கொல்லணும். அதுக்கு ஏதாவது பிளான் சொல்லிட்டு போ. பிளான் தானே? நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொசுவும் எப்படி துடிச்சு கேன்சர் வந்து சாகப்போது மட்டும் பாருடா. என்னது? கேன்சரா? அதுவும் கொசுவுக்கா? ஆமாடா, அதுவும் ரத்தம் வந்து எடுத்து வாழ்வே மையம் கமலஹாசன் மாதிரி சாக போதுடா. டொன்டொடை. டேய், வீட்டுக்குள்ளே சிகரெட் எடுத்துருக்க ராஸ்கல். இது மனுஷங்களே கொள்ளுது. ஆஃப்டர் ஆல் ஒரு கொசுவை கொள்ளாது. பாரு எப்படி கொள்றேன்னு மட்டும் பாரு. அடங்கும்மால. ரூமில் இருக்க எல்லா கதவையும் அடை, ஜன்னல் அடைச்சிரு, சின்ன ஓட்ட கூட இருக்கக்கூடாது. இந்த ரூமுக்குள்ளே இந்த சிகரெட்டை மொத்தமாக கொளுத்துறோம். எல்லா கொசுவையும் சாகடிக்கிறோம். இன்னைக்கே சாகடிக்கிறோம் சாகடிக்கிறோம் சாகடிக்கிறோம். கொசுட்டு வந்து தப்பிக்கலான்னு பார்த்தா சொற்று போட்ட கொசுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்.